ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை நிறம் மாறாமல் கீரை குழம்பு எப்படி கடையிலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி கீரை கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பருப்பு வேக போடுங்க, அது கூட கீரையும் சேர்த்து வேக போடுங்க. வெந்துட்டுருக்கட்டும். வெந்துட்டு இருக்கும்போது சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பரட்டி விடுங்க. வெந்துட்டுருக்கட்டும். தட்டை வச்சு மூடாதீங்க. மூடினீங்கன்னா ஒரு அவிஞ்சு கலராக கருப்பு கலராக குழம்பு மாறும். அதனால் மூட வேண்டாம். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் உரிச்சு போடுங்க. பூண்டு ஒரு கட்டி உரிச்சு போடுங்க. நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நல்லா வெந்து வர சமயத்தில் நம்ம கடையிற ஸ்டேஜிங்கும் போது 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம கீரை நல்லா கெட்டியாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கீரையை வந்து நம்ம தாளிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கலப்பரம் கொளுத்த பருப்பு போடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. அது நல்லா பொரிட்டோம். அது கூட தட்டி வச்சுக்கிற பூண்டு வந்துட்டு போட்டுக்கலாம். நல்லா அது மெரூன் கலராக ஆனதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்காங்க. பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற கீரை குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம நெய் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சரி டேஸ்ட்டு கொடுக்குங்க. பாருங்கள், இப்போ கீரை குழம்பு நல்லா பச்சை கலராகவே இருக்கும், கப்பு கலராக இருக்காது. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.